வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சில அவருக்கு மனசு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். The one who goes to take a loan, his head is bowed and they cannot say no to many conditions imposed by the lenders. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு முறை நான் போய் பிச்சை எடுக்கும்போது நான் தலையை குனிஞ்சிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம நாட்டுக்கே அசிங்கமாக இருக்குன்ட்டு இவங்களுக்கு எப்போது இந்த மாதிரியான ரோஷமானலாம் வந்துச்சுன்னு தெரில. பட் இது கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொல்கிறது பாகிஸ்தான் கடன் வாங்குது, திரும்ப 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 கடன் வாங்குது. நாம் நட்பு நாடுகள்கிட்ட போய் கடன் வாங்குகிறோம். அதனால் இப்போ கடன் வாங்குறதுன்றது ரெண்டு வகை. எல்லா நாடுகளும் கடன் வாங்குது, இந்தியாவும் தான் கடன் வாங்குது. இப்போது நம்ம கடன் வாங்குகிறோம், ஐஎம்எஃப்லேருந்து இல்லை முதலீட்டாளர்கள்லேருந்து கடன் வாங்குகிறோம், ரோடு போடுறோம், ரோடுனால வளர்ச்சி ஆகுது. அதன் பிறகு அதை டோல் ஃபீஸ் வசூல் பண்ணுறோம், பிறகு அந்த கடனை திரும்ப அடைக்கிறோம். சென்னை மெட்ரோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா, மெட்ரோ இல்லாமல் சென்னை இயங்க முடியாது. 1 கோடிக்கும் அதிகமாக உள்ள மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்களில் மெட்ரோ கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஜப்பான்கிட்டருந்து அந்த நிதியை கடன் வாங்குது. கடன் வாங்கின பிறகு அது ஒரு 30 வருடமோ 20 வருடமோ ஒரு பீரியடில் வச்சுட்டு அதில் வரக்கூடிய ரிட்டர்னை பேஸ் பண்ணி நாம் அந்த கடனை திரும்ப அடைக்கிறோம். ஸோ கடன் வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ ஷபாஸ் ஷெரீஃப் சொல்கிறது, நம்ம கடன் வாங்குகிறோம், ஆனால் அந்த வாங்கின கடனால் ஏதாவது ஒரு ஆர்கானிக்கான எக்கனாமிக் க்ரோத் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா வாங்கின கடனை நீங்கள் மக்களுடைய கல்வியிலையோ இல்லை அடிப்படை சுகாதாரத்துலேயோ இல்லை நாட்டோடைய உள்கட்டமைப்பில் முதலீடு செஞ்சீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். நீங்கள் முதலீடு செய்கிறது ஜிகாத் மற்றும் பயங்கரவாதம். இந்த இடத்துல முதலீடு செஞ்சோம் அப்படின்னா குண்டு தான் வெடிக்கும். உங்களை கிட்டத்தட்ட எல்லாருமே உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தானாக இருக்கட்டும், பலுச்சி ரெபல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை சிந்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற போது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்றது டபுள் ஆயிடுச்சு. இல்லை காமெடி என்னென்னா, ஓகே அந்நிய செலவாணி கையிருப்புன்னு நம்ம சொல்லுவோம், டபுள் ஆனால் நல்ல விஷயம் தானே, பாகிஸ்தான் வளருது. இப்போது நீங்கள் இப்போ இந்தியாவிட்ட எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்றது கிட்டத்தட்ட $700 பில்லியன். இப்போ பாகிஸ்தானையும் இதையும் நம்ம எங்கேயாவது கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கி வச்சிருக்கிறது அப்படின்றது இப்போ கையில் இருக்கிறது ₹1, நாளைக்கு எங்கிட்ட ₹2 வந்துச்சுன்னா நான் டபுள் ஆச்சுன்னு சொன்னால் அந்த கதை தான் இவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் நேஷ்னல் செல்ஃப் ரெஸ்பெக்ட், நாட்டுக்கே அவமானமாக இருக்குது. நாட்டோட நம்ம ஒரு புனித பூமியை சேர்ந்தவங்க, நமக்கு சுயமரியாதை மிகப்பெரிய முக்கியம். அந்த சுயமரியாதைக்கே இழுக்கு வந்துருச்சு நம்ம போய் திரும்ப திரும்ப போய் பிச்சை எடுக்கிறதுனால அப்படின்ட்டு. இப்போது இவங்களுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தன்மானம் இருக்குன்னு இவங்க நம்பிட்டு இருந்தது இவ்வளோ காலத்தில். அதே மாதிரி தன்மானம் ஒரு நாட்டுக்கு முக்கியம்னு இவங்க நம்பினது, அது ரெண்டுமே இப்போ இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பேசக்கூடிய இடம்ன்றது இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தில் தான் இவர் போய் பேசுகிறாரு. எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நாடு, நம்ம கடன் மேலே கடனாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பிரதமராக தவறு கிடையாது, நாடு இந்த நிலைமையிலிருந்து மீட் எடுத்துகிட்டு வரலாம். சிங்கப்பூரை பார்த்துருக்கோம், பல நாடுகளில் பார்த்துருக்கேன். இந்தியாவே IMFல கடன் வாங்கிச்சு 1990களில். பட் உழைப்பால், சரியான திட்டங்களால், நல்ல உறுதியான தலைவர்களால் நம்ம எல்லாம் மீண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி உலகத்தோடைய வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக இன்றைக்கி இந்தியா இருக்குது. இந்த ஷைனிங் ஸ்டார் ஆஃப் த வேர்ல்டாக இன்றைக்கி இந்தியா இருக்குது. காரணம்னா அதுக்கான உழைப்பு இருக்குது. உழைப்பு இல்லாமல் நீங்கள் இந்தியா முழு நேரமும் உட்காந்து எதிரிகளுக்கு எதிராக நாங்கள் ஜிகாத் ஃபேக்டரியை உருவாக்குறோம், பயங்கரவாத ஃபேக்டரியை உருவாக்குறோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இது நடக்கக்கூடிய வாய்ப்பே நிச்சயமாக கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட லேட்டஸ்ட் கடன் அப்படின்றது IMFலேருந்து $1.2 பில்லியன். இந்த $1.2 பில்லியன் அப்படின்றது IMF கொடுத்தது கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்சிங். ஏன்னா டேம்ஸ் இல்லை, பெருவெள்ளம் வருது. ஒரு காலத்தில் ஏற்றுமதியாளராக இருந்தவங்க கோதுமைக்கு இப்போ இறக்குமதியாளராக இருக்காங்க, விவசாயம் படுத்துருச்சு, அதை மீட்டெடுக்கிறதுக்கு. ஆனால் இவங்க எங்கே செலவு பண்ணாங்கன்னா, இந்த மர்கஸ் சுபான் அல்லால இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸ் இந்தியா தாக்கி அழிச்சாங்க, லஷ்கர் தொய்பாவோட தலைமையகம், அதை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு, ஜெய்ஷே முகமதோடைய தலைமையகத்தை கட்டமைக்கிறதுக்கு, அங்கே இருந்து போன பயங்கரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு, புது பயங்கரவாதிகளை உருவாக்குறதுக்கு மற்றும் புது பெண் பயங்கரவாதிகளை உருவாக்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனல் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானுடைய ஃபாரின், அதாவது ப்ரொஜெக்டட் ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றது $20 பில்லியன் நாங்கள் வந்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ $20 பில்லியன் அப்படின்றது இவங்க வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுக்கவே அது சரியா இருக்காது. அது வந்து இறக்குமதி அதெல்லாம் அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது ஒரு கோமால இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், அடியாள் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ அடியாளுகளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பாடி பில்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டு கண்டா பெருசாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு உணவு மட்டும் அமெரிக்கா போன்ற நாடுகள், UAE, கத்தார் போன்ற நாடுகள் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சைனாவும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவர் கதறது ஏன்னா இப்போ IMF கொடுத்த லோனுக்கு அவன் டைட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. விவசாய உரத்துக்கு மானியம் கொடுக்க முடியாது, மின்சாரத்துக்கு மானியம் கொடுக்க முடியாது, விவசாயிகள் இப்போ டேக்ஸ் கட்டி ஆகணும்னு சொல்லி பல அடுக்கு இதை வந்து வச்சிருக்காங்க. பேசிக்கலாக நீங்கள் வாங்கின கடனுக்கு உங்களை புழிஞ்சு உங்களை உழைக்க வச்சு அதன் மூலியமாக அந்த கடனை ரெக்கவர் பண்ணுறது மட்டும்தான் IMF உடைய வேலை. இப்போது சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ நம்ம பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா 5.5% குறைச்சாங்க. ஸோ நமக்கு ஓவரால் ஹோம் லோன், பர்சனல் லோன் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கம்மியாச்சு. பாகிஸ்தானோட சென்ட்ரல் பேங்கோடைய கரண்ட் ரேட் எடுத்தீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்தீங்கன்னா 10.5%. ஸோ 15% கம்மியாக நீங்கள் பாகிஸ்தானில் ஹோம் லோனும் வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. ஹோம் லோன் இருக்கிறதுலே செக்யூர் லோன் நம்ம 7-8% இப்போ இந்தியாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15-20%. ஸோ 15-20% கடனை வாங்கி அந்த வட்டியை கட்டி எவன் போய் வீடு வாங்க போகிறான்? ஸோ ரியல் எஸ்டேட் துறை அப்படின்றது பெரிய லெவலில் வரவே போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் இவங்க வந்து 3.75% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் அதுவே வருமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்தியா இப்போ அடிச்சிருக்கிற அடி, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இது டெக்ஸ்ட் புக்லேயே இல்லாதது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி பேசணும், இதை பற்றி பேசணும். பட் டெக்ஸ்ட் புக்லேயே இல்லாத ஒரு அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கார்மெண்ட்ஸுக்கு இவங்களுக்கு இருந்த GSP 1 சலுகை இப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷ கடைசியோட முடிய போகுது. அது மீண்டும் ரினியூ ஆகாது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் கட்டமைப்பும் சரி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறை ஏற்றுமதியாளர்கள் கட்டமைப்பு 2 பேருமே இப்போ அலாம் பெல் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்தியா 0% டேக்ஸில் ஐரோப்பிய மார்க்கெட் போக போகிறாங்க. இவங்க 5% 10% டேக்ஸ் பெர்சன்டேஜ் டேரிஃபில் போக போகிறாங்க. வெறும் டேரிஃப் மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய மின்சார இதையும் எடுத்து நீங்கள் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணிங்கன்னா 3 மடங்கு பாகிஸ்தான் அதிகம், பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். வெறும் லேபர் மட்டும் நீங்கள் வச்சுட்டு பண்ணிட முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி உள்ள போகுது அப்படின்றது தெரியுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் முகமது அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்கா, இவர் எதுக்கு பாராட்டுறாருன்னா நம்மளுடைய கேஸ், அதாவது எப்படி போய் பிச்சை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அவுரங்கசீப் அவர்கள் ஸ்ட்ராங்காக நம்ம கேஸை IMFல பிச் பண்ணதுனால தான் நமக்கு இந்த கடனே கிடச்சிது. அந்த கடன் கிடச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டோடைய பிரதமர் சொல்கிறாரு. பப்ளிக் அட்மிஷன், பெக்கிங் ஃபார் மணி. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன போடுறீங்க, சில இடத்துல உங்களுக்கு வந்து கோவம் வருது என் மேலே, என்னதான் இருந்தால் ஒரு நாட்டை வந்து பிச்சைக்கார நாடுன்னு சொல்கிறது தவறாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதை நான் சொல்லலை, அவங்க நாட்டோடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் சொல்கிறாரு. பெக்கிங் ஃபார் மணி, நம்ம வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், எக்கனாமிக் வல்னரபிலிட்டி ஒன்றுமே கிடையாது, நாங்கள் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நாடு தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட நாட்டோடைய பிரதமரே சொல்லும்போது நாம் அதில் சொல்கிறதுல எனக்கு தவறாக இருக்குது, எனக்கு படலை. இன்னமும் நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த கூப்பாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவங்களுடைய அரசியல் வெளியுறவு கொள்கை, அதாவது அரசோடைய முடிவுகளை யார் எடுப்பாங்க, அதாவது வெளியுறவு கொள்கை அப்படின்றது அரசு எடுக்கணும். ஷபாஸ் ஷெரீஃபுக்கு ஒரு மேயர் அளவுக்கான பவர் தான் அவங்க நாட்டில் இருக்கிறது. அந்த நாட்டோடைய வெளியுறவு கொள்கை, இராணுவம், இது எல்லாத்தையுமே முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீம் முனீர் தான். ஸோ அசீம் முனீருக்கு எதிராக, பட் அசீம் முனீர்கிட்ட கோவப்படாமல் சொல்லக்கூடியது இது. டிஃபென்ஸ் பட்ஜெட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபாஜி ஃபவுண்டேஷன் எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளிநாடுகள்லேருந்து ஒரு நாடு முதலீட்டுக்கு போகுது தப்பி தவறி அப்படின்னா கூட அந்த கான்ட்ராக்டையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபாஜி ஃபவுண்டேஷன் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன், PIAன்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்லைன்ஸ், இந்த ஏர்லைன்ஸ் திவாலாகி இப்போ ஏர் இந்தியாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமைக்கு தான் நம்மளுக்கு போச்சு. ஆனால் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அவர்கள், ஒரு தனியார், இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனம். இவங்களில் யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஜி ஃபவுண்டேஷன். இந்த முன்னாள் ஓய்வு பெற்ற இந்நாள் சர்விங் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுடைய ஃபவுண்டேஷன் கட்டமைப்பு, ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் இப்போது PIAவை வாங்கியிருக்காங்க. ஸோ நாட்டோடைய அசெட்ஸு, நாட்டோடைய கனிம வளம், நாட்டோடைய உழைப்பு, நாட்டோடைய வரிப்பணம் மற்றும் நாட்டோடைய இயற்கை வளம், இது எல்லாத்தையும் சூறையாடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இராணுவம் தான். ஸோ இவங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல உருப்பிடுவாங்க, இந்த நாடு சரியான பாதைக்கு வரும், நமக்கும் ஒரு அமைதியான ஒரு அண்டை நாடு அப்படின்றது இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். இப்போ பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்டாரி பார்டரை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்ற போது
டெய்லி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம சென்ட்ரல் ஆசியா நாடுகள் வரைக்கும் போக முடியும். ஒரே ஒரு ரோடு ஆக்சஸ். பாகிஸ்தான் அந்த ரோட்டுக்கு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு வசூலிச்சா கூட கோடிக்கணக்கான $1 பில்லியன் பணத்தை பாகிஸ்தானால் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த மூடர்களுக்கு, இந்த காட்டு மிராண்டிகளுக்கு, இந்த ஜிகாத் மற்றும் இந்த பயங்கரவாதம் இதை தாண்டி இந்தியா அழியணும், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் அழியணுன்றதை தவிர இவங்களுடைய பார்வை இல்லாததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிச்சை எடுத்து நீங்கள் பப்ளிக்காக உட்காந்து கதற வேண்டிய சூழ்நிலை அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இப்போ அந்த கனிம வளத்துக்கு உண்டான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அமெரிக்கா கிட்ட. $300 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அமெரிக்கா கொண்டு வருவாங்க. எங்களுக்கு வந்து கடவுள் வந்து உள்ள டன்னாக வந்து கோல்டு இதையும் கொடுத்துருக்காரு, அதை எடுத்து நாங்கள் பெரிய ஆள் ஆயிடுவோம், நாங்களும் அரபியர் ஷேக் மாதிரி நாங்கள் ட்ரெஸ் போடுவோம், நாங்களும் ஃபெராரி கார் வாங்குவோம், அதில் வந்து சிறுத்தையை உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும்னு கனவு காண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டோடைய ரேர் எர்த் மினரல் கான்ஃபரன்ஸ், அதாவது இப்போ அரிதான கனிம வளங்கள் அப்படின்றது சைனா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை எதிர்த்து அதை ஒரு மாற்று வழி வேணும் அப்படின்றதுக்காக எல்லா நாடுகளும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதில் போய் சந்திச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பாகிஸ்தானுக்கு அழைப்பு இல்லை. ஸோ பாகிஸ்தானுடைய லெவல் என்ன, அமெரிக்கா எங்கே வரைக்கும் இவங்களை வச்சு பார்க்குறாங்கன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு நாட்டுக்கு தன்மானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷபாஸ் ஷெரீஃப் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இவங்களுக்கும் அந்த தன்மானத்துக்கும் உள்ளான தூரம் அப்படின்றது இங்கேக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் தூரம் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிருங்க. குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள், கல்ஃபில் இருக்கக்கூடியவங்க, இந்தோனேஷியா இருக்கக்கூடியவங்க, அவங்க தங்களுடைய சொந்த நாட்டை பற்றி இந்த ஒரு பாயிண்ட்டை கேளுங்க அவங்ககிட்ட. இல்லை அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.